கூச்சமா இருக்கு, காலை விடுங்க. ஹேய், நீ தானே காலெல்லாம் வலிக்கின்ன, காலை பிடிச்சு விட்டா என்ன தப்பு? ஏன் பொண்டாட்டிக்கு நான் பிடிக்கிறேன், யார் என்ன சொல்ல போறா? அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை, நீங்க முதல்ல கையை எடுங்க. இங்க பாரு ஐசு, சத்தம் கட்டாம உட்காரு. சும்மா நொய்ங்க அதை காலை பிடிச்சு விட்டுட்டு அப்புறம் போய் அதான் உனக்காக ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ சும்மா இருங்க தான். ஏன் தான் எப்பப்பா உங்க பொண்டாட்டிக்காரி உண்டானா என்னமோ ஊர் உலகத்திலேயே இவதான் அதிசயமா பிள்ளை பக்கிற மாதிரிலாம் இருக்கு. கால் கையெல்லாம் நல்லா உட்காந்து பிடிச்சு விடுங்க. எனக்கு என்னைக்காவது இதை செஞ்சிருப்பீங்களா? போதுமா விடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. அடியே, என்ன வயிற்றுச்சலா? நீனும் உண்டாவு, உனக்கும் காலை பிடிச்சு விடுறேன். அதுக்கெல்லாம் இனி வழி இல்ல, அதான் வழி இல்லாம பண்ணிட்டேனே. சரியான ஆளு, அமுக்குடி மாதிரி இருந்து அப்படியே அதான கைக்குள்ள பட்டுக்குவா. அனிதா, ஏன் அனிதா இப்படி எல்லாம் பேசுற? அதானே வாயை திறக்க விட மாட்டியே, ஒரு வார்த்தை நான் சொல்லிடக்கூடாது. ஏங்க இவளை பாத்துக்கங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன அனிதா திடீர்னு அங்க போற? ஏய், போயிட்டு வரதுக்கே நேரம் இல்ல, இன்னைக்கு இவர் வீட்டுல தானே இருக்காரு, அதனால உன்னை கவனிச்சுக்குவாரு. சாப்பாடுலாம் பண்ணி வச்சுட்டேன். ஏங்க ஜூஸுக்கு பழத்தை எடுத்து வச்சிருக்கேன், போட்டு கொடுங்க. நான் போயிட்டு ஒரு 2 மணி நேரத்துல வரேன். அடியே அனிதா, இதெல்லாம் தேவையில்லை. அங்க போன உடனே உங்க அம்மா எதையாவது பேசி சண்டை இழுக்கும். அத நான் பாத்துக்கிறேன், அதுக்கு யார் இருக்கா? நான் தானே போய் பார்க்கணும். நான் வேணா கொண்டாந்து விடவா? ஏங்க வாயை முடிக்கிட்டு கம்மனி இருங்க. இங்க இவனை யார் பாக்குறது? நீங்க அங்க வந்துட்டீங்கன்னா அது போக பசங்க இருக்கிறாங்க. ஒழுங்கா உட்காந்து பிள்ளைங்களை கவனிச்சுக்கோங்க. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அனிதா பார்த்து போ. ஆமாண்டி அனிதா பார்த்து போறேன், நீ உன் அத்தானை நல்லா கவனிச்சுக்க. போயிட்டு வரேன். அவரை நான் என்னத்தை கவனிக்கிறது, நீனே வந்து கவனிச்சுக்க. எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது, அதான் பிடிச்சி விடுறாருல, பின்ன என்ன. சரி சரி, நான் போயிட்டு வரேன், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரி அனிதா. ஏங்க இவளுக்கு என்னாச்சு? திடீர்னு ஏன் அங்க போகணுன்ட்டு நிக்கிறா? தெரியல ஐசு, எதையாவது யோசிச்சிருப்பா. திடீர்னு உங்க அம்மையை பார்த்து ஏதாவது பேசிட்டு வரலான்னு போவா. போயிட்டு வரட்டும், விடு. அவளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேண்டாமா? அதுவும் சரிதான். எங்க அம்மாவும் கூப்பிட்டுட்டே தான் இருக்கு, நீங்க எங்க அனுப்புறீங்க? ஏய், நீ அங்க போயிட்டா உன்னை யார் கவனிச்சுக்கிறது? ஏன் எங்க அண்ணி இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, எல்லாரும் கவனிச்சுக்க மாட்டாங்களா என்ன? என்ன அருணை விட்டுட்டு தான் என்னால இருக்க முடியாது. தெரியுதுல்ல, பின்ன என்ன. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க தான். ஐசம்மா, உன் வயிறு என்னத்துக்கு இம்பூட்டு படுசா இருக்குது? அப்போ ஒரு குட்டி பிள்ளை இருக்குதா, 2 குட்டி பிள்ளை இருக்குதா? சொல்லு. ஒன்ன வச்சுக்கிட்டே பெரும்பாடா இருக்கு, இன்னும் 2 பிள்ளையா? ஏய், ஒரு குட்டி பாப்பா தான் இருக்கு, டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க. அவங்க வயிற்றுல ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, அப்போ அவங்களுக்கு உள்ள ஒரு பிள்ளை இருக்கா 2 பிள்ளை இருக்கான்னு தெரியும். ஓ, அப்போ பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு தெரியுமா? எல்லாம் தெரியும், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அவங்க சொல்ல வேண்டியதானே, நானும் தங்கச்சி பாப்பாவா தம்பி பாப்பாவான்னு தெரிஞ்சுக்கோல. சட்டப்படி அப்படி சொல்றதெல்லாம் தப்பு. அப்படி சொன்னா எல்லாரும் ஆம்பளை பிள்ளை மட்டும் வேணும்னு பொம்பளை பிள்ளைங்கள சிசுவதை பண்ணிடுவாங்க, அதனால சொல்ல மாட்டாங்க. அதென்ன சிசுவதை? அதென்ன பொம்பளை பிள்ளை வேண்டாம் ஆம்பளை பிள்ளை தான் வேணும்? அப்படி என்ன ஆம்பளை பிள்ளை வசதி, பொம்பளை பிள்ளை கம்மி? பொம்பளை பிள்ளைங்களுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல, அவங்க இல்லாதவங்ககிட்ட கஷ்டமா இருக்கும், அதனால பொம்பளை பிள்ளைங்க வேண்டாம் ஆம்பளை பிள்ளை இருந்தா போதும்னு நினைப்பாங்களா இருக்கும். ஓ, அதான் டிவில சொல்றாங்களே, வரதட்சணை வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு, யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்களா? அதெல்லாம் அவங்க பார்க்கறது இல்லையா? அரசாங்கம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு, டிவில நிறைய ஆட் போட தான் செய்றாங்க, ஆனா எல்லாரும் பார்க்கறதோட நிறுத்திக்குவாங்க, யாரும் கேட்கறதெல்லாம் கிடையாது. அப்போ நான் கேட்கறேன், எனக்கெல்லாம் யாரும் வரதட்சணை வாங்க கூடாது, கொடுக்க கூடாது, சரியா ஐசம்மா? சரி. சூப்பர் ஐசம்மா. அப்படியே எனக்கு தங்கச்சி பாப்பா இருந்தாலும் அந்த தங்கச்சி பாப்புக்கும்
சரிடா பெரிய மனுஷா. ஐசம்மா, எனக்கு ஒரு டவுட். நான் வயித்துல அப்படியே காது வச்சு அப்படியே கேக்கட்டா? பாப்பா என் கூட பேசுமா? நீ பேசுனா பாப்பா பேசும். இப்போ பாடி எப்படி பேசுறேன்னு. ஹாய் பாப்பா, நான் தான் உன் அண்ணன் வந்திருக்கேன். என் படு அஸ்வினு. உனக்கு இன்னொரு பெரிய அண்ணன் இருக்கான். அவன் படு அடுன்னு. நீ நாங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்கணும் சரியா? சேட்டை பண்ணாம இருக்கணும் சரியா? அம்மாவை தொந்தரவு பண்ணாத. இவனு, அம்மா வயித்துல காதை வச்சு என்னல பண்ணிட்டு இருக்க? அதுவானே, குட்டி பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, என்கிட்ட பாப்பா பேசிட்டு இருக்கு. நீயும் பேசு சரியா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. குட்டி பாப்பா, உன் படி என்ன வந்திருக்கான். சரியா? அவனோட கோவக்காரே மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கான். அவன் பாடு ஆடுன்னு. சி, ஏம்மா அப்படி இருக்க? ஏம்மா, அவன் பசாடி வயித்துல காதை வச்சிட்டு இருக்கான். உனக்கு வயிறு வலிக்க போகுது. அவனை விரட்டி முடுக்கு. ஏம்மா, உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். நீ எங்க யோசிச்சிட்டு இருக்க? என்னடா அருணே, நீ எப்ப வந்த? நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்டேன். என்னடா சாப்பிட்டியா? ஏன்டா கோவமா இருக்க? இங்க பாருமா, வயித்துல காது வச்சு குட்டி பாப்பாட பேசுறானா? இவனை முதல்ல வரட்டு. டேய் அஸ்வினே, நீ பேசுனது போதும், எழும்பு. ஐயோ அம்மா, அவனுக்கு போடாம நான் குட்டி பாப்பாட பேசிக்கிட்டு இருக்கேன். அது சைலண்டா அண்ணே அண்ணே முத்தம் கொடுக்குது தெரியுமா? சீ, பொய்யா பேசிட்டு திருவியோட. அதானே, பொடுக்காத. யாராவது சந்தோஷமா இருந்தா உனக்கு பொடுக்காது, அப்படித்தானே? சீ, அம்மாவை தொந்தரவு பண்ணாதல. அப்பாட்ட ஜூஸ் போட்டாங்களான்னு பார்த்து அம்மாக்கு வாங்கிட்டு வந்து கொடு. அது எங்களுக்கு தெரியும், நீயும் வா. அம்மா, நீ ரெஸ்ட் எடுமா. நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் சரியா? சரிடா செல்லம். ஏமாய் ஏமாய், எங்க இருக்க? ஏடி அனிதா, எப்படி இருக்க? என்ன இந்த பக்கமே வரல? மகாராணி அமெரிக்காவுக்கு போறேன்னு போன் போட்டு சொன்னதோட சரி. அப்புறம் என்னாச்சு? இந்த பக்கமே வர காணோம். எப்படி போக போற? சும்மா இருமா, நீ வேற. அமெரிக்காவுக்கு போறவா? அமெரிக்காவுக்கு அதெல்லாம் ஊத்தி போச்சு, எங்கேயும் போகல. அடிப்பாவி, என்ன சித்தி? நீ தானே அங்க போய் கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு வரேன்னு சொன்ன. அப்புறம் என்னாச்சு? உன் பேர இருக்கான் பாரு, பேரே. அவன் எல்லாத்தையும் கெடுத்து போட்டான். அங்க ஒன்றும் போக வேண்டான்னு முடிவு பண்ணாச்சு. அதை விடு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை பேசுறதுக்கு வரல. ஆமா, எப்படி இருக்கே? ஏதோ ஒரு மாப்பிள்ளை இருக்கு, இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொன்னியே. அப்புறம் சத்தத்தையே காட்ட காணுமே. அதை விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். அதெல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கா. ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி உன்கிட்ட காட்டுறேன். நல்ல பையனா இருக்கான், எனக்கும் பிடிச்சிருக்கு. போட்டால தான் பார்த்தேன். பின்ன ஏமா தாமதிக்கிற? கல்யாணத்தை சட்டுப்பட்டுன்னு முடிச்சிட வேண்டியதானே? முடிக்கணும். உன் அப்பா கிட்டையும் பேசணும்ல. அவர்கிட்ட பேசுறதுக்கு தயக்கமா இருக்கு. அதான் உன்னை வர சொல்லி பேசணும்னு நினைச்சேன். சரி, அருணை கூட்டு வந்திருக்கலாம்ல, அவனை ஏன் விட்டுட்டு வந்த? ஐயோ அம்மா, நானே சீக்கிரமா போகணும். ஐஸ் வேற உண்டாயிருக்கல்ல, அருண் துணைக்கு இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்தேன். அவரும் வீட்டில் தான் இருக்காரு. ஆமா, ஊர்ல உள்ளவளுக்கு பண்டவம் பார்த்து பார்த்து நீ கடைசில ஓடாதான் தேய போற. உனக்கு என்னைக்காது உனக்கு ஏதாவது செய்யணும், உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணி இருக்கா? கிடையாது. எத்தனை காலம்தான் அவளை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிப்ப? அவ வருஷம் ஒன்று ஒன்றா பெத்து போடுவா. நீ கிடந்து வள. நல்லா சொன்னேன், அறிவு இருந்துச்சா? நான் தலைகீழ நின்ன மாதிரி போய் நின்னியே. ஆஸ்பத்திரியில் போய் இப்பவே எனக்கு ஆப்ரேஷனை பண்ணிருங்க, எனக்கு ஒரு பிள்ளை அவளுக்கு ஒரு பிள்ளை போதும்னு. கடைசியில் அவ உண்டாயிட்டா. நீ இப்படி நிற்க வேண்டியதான் ஒத்த பிள்ளையோட. அதெல்லாம் விடுமா. இப்போ என்ன, அருணை நல்லபடியாக வளர்த்தா போதும். சும்மா இரு. அஸ்வினும் எனக்கு பிள்ளை தானே. ஏமா இப்படியெல்லாம் பேசாத. அது போகட்டும், உன் புருஷனை கூட்டியாந்து விட சொல்ல வேண்டியதானே? வேகாத வெயில்ல இப்படி வரணுமோ? ஏமா 2 தள்ளி தள்ளி இருக்க, நடந்து வந்தா நல்லது தானே? அவர் வேற பாவம், இன்னைக்கு தான் ரெஸ்ட்ல இருக்காரு. அவ வேற ஒரே கால் வலின்ட்டு இருக்கா. காலை பிடிச்சி விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவரை எங்க கூப்பிட? அதான் நடந்தே வந்துட்டேன். அட பாதவதி, உன் புருஷக்காரன் எப்ப பார்த்தாலும் அவளை தானே தூக்கி வச்சு கொஞ்சிறான். அவளுக்கு கால் பிடிக்கிறது என்ன,
அவளுக்கு காலை அமுக்கி விடுறது என்ன இதா சோழி. இன்னும் சோப்பு போட்டு நல்லா குளிப்பாட்டி விட சொல்லு. அவளை தொடச்சி தூக்கி அப்படியே மடியில வச்சு கொஞ்சம் சொல்லு. உன்னை தெருவில் விட்ட கதையா தான் இருக்கு. எல்லாம் நேரம் 2 தரமா கெட்டி கொடுத்த பாரு, என்ன செருப்பை கழட்டி அடிக்கணும். ஏமா இப்படியெல்லாம் பேசுற? ஆறுதலா உங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போலான்னு பார்த்தா நீ வேற. எனக்கே எரிச்சலா தான் இருக்கு. என்ன செய்ய சொல்ற? மாசமா இருக்கிறவளை கவனிச்சுக்க வேண்டாமா? அதான் அவர் கவனிச்சுக்கிறாரு. நீ வேற ஏதாவது தூபம் போடாத. நானே கடுப்புல இருக்கேன். இப்ப என்னடி உனக்கு கடுப்பு? என்ன கடுப்பு? உன் கண்ணால அந்த கன்றாவியெல்லாம் பார்க்கும்போது உனக்கு கடுப்பு வரத்தனை செய்யும். அப்படியெல்லாம் பேசாதம்மா. அவளும் பொண்டாட்டி தானே, பின்ன அவளை கவனிச்சுக்காம யாரை கவனிச்சுக்குவாரு? இன்னொன்னு, அவ மேல எப்பவுமே அவருக்கு ரொம்ப அக்கறை. அதனால அவளுக்கு ஏதாவதுன்னா துடிச்சு போயிடுவாரு. அவ வேற மாசமா இருக்கா. அவ கால் கையெல்லாம் வீங்கி இருக்கு. நானே சீரக தண்ணி வச்சு கொடுத்துட்டு தான் வந்தேன். அவரை ஜூஸை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏமா 2 வார்த்தை ஆறுதெல்லாம் ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா இங்க வந்தாலும் எதையாவது பேசாதம்மா. நான் ஒன்றும் சொல்லல தாயே. நான் சொன்னாதான் எல்லாருக்கும் குத்தமா போயிடும். வா, கறி குழம்பு வச்சிருக்கேன், சோத்தை போடுறேன், சாப்பிடு. நானும் கறி குழம்பு தான் வச்சிருக்கேன். உன் கறி குழம்பு திங்கிறதுக்கா வந்தேன். அப்பா எங்க? அவரை பார்த்து நாளாச்சு. சரி 2 வார்த்தை ஆறுதெல்லாம் பேசுவாரே அப்படின்னு வந்தேன். உன் அப்பா புதுசா மந்திரம் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரை என்னன்னு சொல்ற? வெள்ளி செவ்வாவானா முருகன் கோயிலுக்கு போயிருந்தாரு. ஞாயிற்றுக்கிழமையானா மாதா கோயிலுக்கு போயிருந்தாரு. வெள்ளிக்கிழமையானா அல்லா கோயில் வாசல்ல போய் நிக்கிறாரு. அவரு ஏமாதமும் சம்மதம்னு இப்ப மாறிக்கிட்டு இருக்காரு. கோயில் கோயிலா போறாரு. என்னன்னு தெரியல. நல்லது தானம்மா. அப்பாக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யட்டும். கோயிலுக்கு போறதெல்லாம் தப்பா சொல்ல முடியுமா? நான் ஒன்னும் தப்பா சொல்லல. நீ எங்கன்னு கேட்டியே, அத சொன்னேன். ஏம்மா கோவத்திலே இருக்காதம்மா. உன் கையால சாப்பிட்டு நாளாச்சு. இங்க ஒரு புடி பிடிச்சிட்டு அங்க போய் சாப்பிடுவோம். அங்க எல்லாம் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துருக்கோம். என்ன வேற அத்தான் சீக்கிரம் வர சொன்னாரு. ஆமா நொத்தான். நீ போன உடனே அப்படியே தூக்கி வச்சு உன்னை தாளாட்டிட போறாரு. அடி போடி. இவ வேற பொசக்கட்ட கழுத. என்னத்தையாவது சொல்லாத. அந்த ஆளுக்கு எப்பவும் அவதான் வசதி. ஏம்மா இருந்துட்டு போறா. அவ மூத்த பொண்டாட்டி, ஏன் வசதியா இருக்க கூடாதா? அவ மேல அவருக்கு ரொம்ப அக்கறை இருக்கிறது உண்மைதான். ஏன்னா அவ தானே எனக்கு முந்தி வந்தவ. அப்ப என்ன மண்ணாங்கட்டிக்கு ஒன்ன கட்டுனானோ தெரியல. இப்படி எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிரு. சும்மா இருமா. நீ வேற. குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அதுவும் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ஆசை. நீ வேற எதையாவது சொல்லாத. ஆமா, இவ 10 மாசம் அப்படியே வயிற்றுக்குள்ள வச்சு பிள்ளைய பெத்து தருவா. பொம்பளை பிள்ளையாம்ல. இதுல பொம்பளை பிள்ளை. எந்த பிள்ளை பிறந்தா உனக்கு என்ன? என்னமோ ஒன்னி அம்மானு தூக்கி கொஞ்சுற மாதிரில. ஏமா இப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பேசுற? அஸ்வின் அவகிட்ட இருக்கிறத விட என்கிட்ட தான் அதிகமா இருக்கிறான். என்னதான் கொஞ்சறான். அத மாதிரி இந்த பிள்ளைங்க இருக்காதா என்ன? அடியே, அவன் வெகுளி பைய. இப்ப அப்படி இருப்பான், நாளைக்கு மாறிடுவான். என்னதான் இருந்தாலும் ஆத்தா அப்பன்னு தெரியாமலா போயிரும். அதுலயும் பொம்பளை பிள்ளைங்க அதுவோ எப்பவுமே அப்படித்தான் உஷாராத்தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்னையெல்லாம் அம்மானு கூப்பிடாது. ஏமா இப்படி பேசுற? எனக்கு ரொம்ப நாளா ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுக்கணும்னு ஆசை. ஆனா ஐஸுக்காக தான் நான் என் ஆசையை விட்டேன். இப்ப நீ என்னன்னா இப்படி பேசுற? ஆமா, சொல்ல சொல்ல கேட்டிருக்கணும். உனக்கு சுய புத்தி இல்ல. சரி சொல்ற புத்தியாவது கேட்கணும். அதுவும் இல்ல. இப்போ வந்து புலம்பனா என்ன செய்யறது? அவ பொம்பளை பிள்ளைய பெத்துவா. அப்புறம் உன் புருஷக்கார அவ இன்னும் தலையில தூக்கி வச்சு ஆடுவான். நீ அதெல்லாம் வேடிக்கை பாரு. இததான் உன் தலையில எழுதியிருக்கு. இதை நான் சொன்னா என்ன வந்து பாருங்கிற? போமா, அப்பெல்லாம் பேசாத. என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளை என்னையும் அம்மானு சொல்லதான் செய்யும். என்னதான் ரொம்ப கொஞ்சம் தெரியுமா? பாப்பும்படி அப்படியெல்லாம் நடக்காது. நல்ல மனசுல வச்சுக்கோ. ஓ மனச இப்பவே தேத்திக்கோ. அதான் நல்லது. 1000 தான் இருந்தாலும் அது நீ பெத்த பிள்ளையா இருக்கணும். அவ பிள்ளை உன்னை அம்மானு கொஞ்சமா போக போக இந்த பையலே மாறிடுவான். ஏன் அன்னைக்கு ஒரு நாள் அவ ஆத்தாக்காரி ஏதாவது சொன்னங்கிறதுக்காக அவன் உன்கிட்டயே பேசாம வீஞ்சிக்கிட்டு இருந்தானா இல்லையா? சொல்லு. ஆமாம்மா. அதான் பெத்தவளுக்கும் மற்றவளுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சு நடந்துக்கோ. என்ன செய்யறது? 1000 தான் இருந்தாலும் நீ பெத்தாதான் அது ஓன் பிள்ளை. அவ பெத்தானா அது அவ பிள்ளை. நீ அருணை ஒழுங்கா வளர்க்குற வழிய பாரு. வேற வழியே கிடையாது. சரி சரி, எந்திரிச்சு வா, சாப்பிடுவோம். பேக்கா மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காத. அப்போ ஐசு பிள்ளை என்ன அம்மானு சொல்லாதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து என்னடா
பார்த்துட்டு இருப்பீங்களேன்னு. சாரி, இனிமே ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும் கமெண்ட் வருமான்னு தெரியல. ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக போட்டுருவோம். கொஞ்சம் பிஸியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? அப்புறம் முன்ன மடியில் கொஞ்சம் வியூஸ் குறைஞ்சி தான் போகுது. அஸ்வின் ஆடுன்னு பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் அஸ்வின் ஆடுவேன். ஏன்னா எல்லாரும் பார்க்கணும் தான் கதை போடுறோம். முந்தா நல்லா 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் பார்க்கவே இல்லை. அதனால அஸ்வின் ஆடுன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்க. அப்போ அஸ்வின் ஆடணும் ஆடுவோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்போ அஸ்வின் ஆடணும் வர்றதுல யூஸ் இல்லைல்ல, அதான் கேட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், அண்ணாவை வெறுப்பேற்றி சாப்பிட்றீங்களா? இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் மீன் குழம்பா? சரி சரி, நல்லா சாப்பிடுங்க. ஆச்சி வீட்டில் தயிர் சாதம். நீயும் அனிதா அம்மாவும் நல்லா சாப்பிடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் வீடு மாற்றிட்டு இருக்கீங்களா? பரவாயில்லம்மா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை நிறையா இருக்கும்போது வீடியோ பார்க்குறது கஷ்டம்தான், நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டீங்களா? எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். வீடு மாற்றிட்டு இருந்தீங்களா? மாற்றியாச்சா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? வீடு மாற்றுறதுங்கிறது பெரிய கஷ்டம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டீங்களா? ஹாய் ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பிஸியாக இருந்திருப்பீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் ஆச்சி. ஹாய் ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் ஆச்சி. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் மாமா எல்லாரும் சூப்பராக பேசுகிறீங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா, அரவிந்த் மாமா, அனிதா அக்கா, ஐஸ்வர்யா அக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா, ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அப்பா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. ஹாய் பட்டுக்குட்டி, தங்கம், புஜுக்குட்டி, அருண், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு பிரகாஷப்பா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல்? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? ஐ லவ் யூம்மா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? பிஸியா இருக்கீங்களா? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. சென்னையில இருந்து வந்துட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் நேசம்னி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், நீ அடுப்பை சுத்துற பூனையா? உன் அண்ணன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவன் அடுப்பை சுத்துற பூனை தான். ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அவன் அடுப்பு சுத்துற பூனை தான் ஆண்டி. ஐ லவ் யூ சோ மச் ஆண்டி. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன உங்கள் வீட்டில் மீன் குழம்பா? இல்ல இல்ல இல்ல, இருக்கு பிரியாணி இல்ல.
ஹாய் மகிஷாலினி, மதுரையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் மகிஷாலினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மகிஷாலினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகிஷாலினி அம்மா, சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ so much. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். அஸ்வின் குட்டி, ஆனா நான் வெஜ்ப்பா, அதனால ஐஸ்வர்யா அருண் அண்ணா கட்சிப்பா. ஜாலியா நான்வெஜ் அஸ்வின் குட்டி அண்ட் அனிதா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க ஏன் கச்சா? சூப்பர் சூப்பர். எனக்கு வெஜிடேரியன் தான் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ so much அக்கா. என்ன வசந்தி அக்கா, வெஜிடேரியனா? பரவாயில்ல பரவாயில்ல, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எனக்கு தான் தொண்டைக்குள்ளே இறங்காது. ஒரு மீன், ஒரு கருவாடு இப்படி ஏதாவது இருந்தால் தான் கடிச்சிட்டு சாப்பிட நல்லா இருக்கும். நானும் அஸ்வினோ தனி கட்சிக்கா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெஜிடேரியனா? ஐயோ, நான் சாப்பிட வரல. அருண் அண்ணனை கூட்டு போங்க. அவனுக்கு தான் தயிர் சாதம், மூடு மிளகா, அப்புறம் வத்த குழம்பு, மோர் குழம்பு, சாம்பாடு, ரசம் இப்படி எல்லாம் பிடிக்கும். ஆனா எனக்கு மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இப்படிதான் பிடிக்கும். ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் கிறிஸ்டினா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சாப்பிட்டியாம்மா? ரெண்டு பேரும் ஆமா, அருண் இன்னசென்ட்னு கமெண்ட் பண்ணிருக்க. அஸ்வின் குறும்புக்காரன் தான், அவன் அப்படித்தான் எப்பவுமே. அவன் அண்ணங்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் வம்பளஞ்சிட்டே இருப்பான். ஆனால் ரெண்டு பேரும் லவ்விங் பிரதர்ஸ் தான், நீ சொல்ற மாதிரி தான். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். பார்த்தீங்களா, காலையில் நான் நல்லவனா கெட்டவனான்னு அவனே கேட்டுட்டு அவனே என்கிட்ட வம்பளக்கிறான். அவன் நல்லவன் தானே தெரியுமா? அப்போ எதுக்கு என்கிட்ட கேட்குறான்? இப்படிதான் எதையாவது சொல்லிட்டே இருப்பான். அவனுக்கு வேற வேலையே இல்லை. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லவனா கெட்டவனா நீங்க சொல்லுங்க. எனக்கு டவுட்டு, அதனால கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு நான் கெட்டவனா தெரியலாம், ஆனா எனக்கு நான் நல்லவனா தெரியறேன். இதுல என்ன தப்பு? இதுல பெருசா கம்ப்ளைண்ட் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண வந்துருச்சு. ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் சாந்தி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் அனிதாக்கா, ஐசக்கா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சண்டை போடுவது க்யூட்டாக அழகாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் மீன் குழம்பு வைக்கிறீங்களா? எனக்கு ஆசையாக இருக்குது, சாப்பிட முடியாதே. இங்கே மீன் சாப்பிடலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிட முடியும். இருந்தாலும் மாமாவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கோபமாக தான் வருது. என்னதான் நான் அனிதாக்கா கூட பேச மாட்டேன்னு சொன்னாலும் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது கோபம் வருது. ஏன் உங்களுக்கு எப்போவுமே ஐசக்கா தான் பிடிக்குமா? அனிதாக்கா நம்ம உரிமையை என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்க. ஐயோ, நீ வேற சாந்தி, அப்படிலாம் இல்லை. ஆனாலும் உண்மையை சொல்ல போனால் ஐஸு தான் பிடிக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஐஸுக்கு அப்புறம் தானே அனிதா, அதனால ஐஸு தான் பிடிக்கும். இது அனிதாக்குமே தெரியும். நீ சொன்னாலும் கோவப்பட மாட்டா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? பேக் பெயின்லாம் குறைஞ்சிருக்கா? சாப்பிட்டியா? ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மீன் சாப்பிட முடியுங்கிற? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ சமைச்சு சாப்பிட வேண்டியதானே. இதில் என்ன இருக்கு? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so much அக்கா. மாமாவுக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும், என்னை மட்டும் பிடிக்கும்லாம் கிடையாது. அவர் அப்படித்தான் சொல்லுவார். ஆனாலும் அனிதா ஒரு மாதிரி பிடிக்கும், என்ன ஒரு மாதிரி பிடிக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாக்கா? என்ன சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். மாமாக்கு ஐஸை தான் பிடிக்கும், அது ஊரறிஞ்ச விஷயம் தானே. இதில் என்ன இருக்குது? எப்போவுமே அப்படித்தான் அவருக்கு. ஏன்னா அவள் தானே மூத்தவா, அதனால அவளை தான் ரொம்ப பிடிக்கும். என்ன கொஞ்சம் பிடிக்கும்,
ஏன்னா சண்டையும் போடுறல அப்போ அப்படித்தானே இருக்கும். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அக்கா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லவனா கெட்டவனா கேட்டதுக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அஸ்வின் அம்மா கிட்ட கேளு, அம்மா சொல்றேன். நீ நல்லவனா கெட்டவனா? நீ ரெண்டும் கலந்த கலவை. அர்ஜுனா எப்படி இருக்கீங்க? ஆல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நான் நல்லவனா கெட்டவனான்னு கேட்டதுக்கு ரெண்டும் கலந்த கலவைன்னு சொல்லிருக்கீங்க. அப்போ நீங்க சொல்றது சரிதான். கொஞ்சம் நல்லவன் கொஞ்சம் கெட்டவன், அப்ப ரெண்டும் கலந்த கலவை தானே. ஐ லவ் யூ so much அம்மா. சாப்பிட்டீங்களா? அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியம்மா? ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, அத்தான், ஹாய் அருண், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் குட்டி, பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, மயிலுக்குட்டி, பப்புக்குட்டி, செல்லக்குட்டி, என்னோட செல்லங்களா 2 பட்டுக்குட்டியும் எப்படி இருக்கீங்க? 2 பேரும் பேசுவதே கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அத்தான் வர வர ரொம்ப அழகாயிட்டே இருக்கீங்க. ஐஸ்வர்யா, அனிதா வேற லெவல், அருமையா பேசுறீங்க, அருமையா இருக்கு இன்னைக்கு வீடியோ. அனிதா, இன்னைக்கு உங்க சமையலற வேற லெவல். அம்முக்குட்டி, பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி, அஸ்வின் தங்கம், என்னதான் மீன் சாப்பிட்டாலும் அப்பப்ப நம்ம வெஜிடபிள் எடுக்கணும், கீரைகளும் சாப்பிடணும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரியா? தங்கக்குட்டி, பட்டுக்குட்டி, ரயிலுக்குட்டி, அருண்குட்டி வேற லெவல். வீடியோ மாசா இருக்கு. உம்மா உம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவுக்கு நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ சாப்பிட்டியா? ஹாய் மசலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அக்கா. ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நான் வெஜிடபிள் எடுப்பேன். கீரை, பருப்பு கீரை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வெஜிடபிள்னா என்ன பிடிக்கும்? கத்திரிக்காய் பிடிக்கும், பாவக்காய் பிடிக்கும், எல்லாம் சாப்பிடுவேன். சரியா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் மாசிலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் குட்டீஸ்ன்னு போட்டிருக்க. எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூமா. சாப்பிட்டாச்சா? ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அக்கா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். 2 செல்லத்துக்கும் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. இன்னைக்கு ஸ்டோரி குறைவாக இருக்குது, கமெண்ட்டும் படிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாக்கா, ஃப்ரைடே சாட்டர்டேனா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. நாங்கள் நேற்று கமெண்ட் படிக்கிறதுக்கு சாரி அக்கா. என்ன பண்ணுறது, ஃப்ரைடே சாட்டர்டே எல்லாரும் லீவில் இருக்கிறோமோ அதனால் பிஸி ஆயிடுறோம். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஃப்ரைடே சாட்டர்டே விட்டுட்டு மற்ற நாள்லாம் கமெண்ட் படிக்கிறேன். ஓகேயா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அக்கா. ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும்தான் லீவ் கிடைக்குது, அதனால கொஞ்சம் பிஸி ஆயிடுறோம். சாரி அக்கா, தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ஃபேமிலியோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல, அதனால தான் கமெண்ட் படிக்கல. கொஞ்சம் குக்கிங் அப்படிலாம் போயிட்டு இருக்கிறதுனால நேரம் ஆயிடுது. சாரி அக்கா. ஐ லவ் யூ அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so much அக்கா. சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? ஃப்ரைடே சாட்டர்டே எங்களுக்கு ஹாலிடே, அதான் கமெண்ட் படிக்க நாடல்ல. குக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க அம்மா, அப்புறம் நாங்களாம் படிப்போம். சண்டே எங்களுக்கு ஸ்கூல் இருக்கும், அதனால 2 நாள் நாங்க பிஸி ஆயிடலாம். அதனால கமெண்ட் படிக்க நாடல்ல. சாரி அம்மா. ஐ லவ் யூ அம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
ஹாய் ஹஜிகா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் கலைவாணி ராமமூர்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கலைவாணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஹாய் கலைவாணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கலைவாணி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் கலைவாணி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? செல்லங்களா, 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸு தொப்பி சூப்பர். எங்கள் வீட்டில் மீன் வரியா சாப்பிட அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அச்சோ, அஸ்வின்னு நேற்று பார்க்காம போயிட்டாங்க, இல்லைன்னா நேராக ஃப்ளைட் பிடிச்சி கோவாவில் தான் இருப்பான். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் தெய்வமக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சின்னது தெய்வமம்மா மீனா சொல்லவே இல்ல. முத நாளே சொல்லிருக்கலாம்ல. அப்படியே ஃளைட் பிடிச்சு அப்படியே நேரா கோவாக்கு வந்துட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிடும்போது அஸ்வின் ஞாபகம் வந்துச்சா? தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அம்மா. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் விபிலா சாலமோன், அண்ணன் தம்பி சண்டை சூப்பராக இருக்கிறது. சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் விபிலா சாலமோன் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் விபிலா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணன் தம்பி சண்டை சூப்பரா இருந்துச்சா? தேங்க் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் விபிலா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி கணபதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் வசந்தி கணபதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் வசந்தி கணபதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் வசந்தி கணபதி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி கணபதி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் தமிழ் லைப்ரரி அண்ணா, மிகவும் சுவாரஸ்யமான கார்ட்டூன், நல்ல பதிவுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நேத்து எங்க வீடியோ பார்த்துட்டு எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு எங்க வீடியோ பத்தி எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். பாய். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.